அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. இந்த காணொளியில் அனைத்தையும் படைத்த இறைவனின் மார்க்கம்தான் இஸ்லாம் என்பதை பற்றிய ஒரு காணொளி இதில் பதிவு செய்யப்படுகிறது. இதுதான் இஸ்லாம் என்ற அடிப்படையில் இதை செவியேறக்கூடிய அனைத்து மக்களும் இது முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, தமிழ் பேசக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு உரையாக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். இதில் இந்த காணொலியை நாம் யூடியூப்பில் பதிவு செய்யப்படுறோம். அதை நமக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் என்றால், இந்த காணொலியை முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு இது மனித சமூகத்துக்கு, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையாக இருக்குது, நல்ல ஒரு அழைப்பாக இருக்குது என்று நீங்கள் கருதினால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நான் இதை நம்ம சமூக வலைத்தளங்களில், இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு 5000 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு முன்னால் இதை நான் பதிவு செய்கிறேன். அது மாதிரி யூடியூப்பில் பதிவு செய்கிறேன். யூடியூப்பில் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடியவர்களுக்கு இது காட்டும். இதை எத்தனை பேர் தொடர்ந்து பார்க்குறாங்கங்கிறது தெரியாது. அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ நிச்சயமாக அவர்களிடம் கொண்டு சேர்ப்பான் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இதை தெளிவாக கேட்டுட்டு இது நல்ல உரை, மக்களுக்கு தேவையான உரை என்று நீங்கள் கருதினால், நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில், வாட்ஸ்அப்பில் இன்னும் என்னென்ன முறையில் இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ உங்களால் இயன்றவரை கொண்டு சேருங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக நான் இந்த காணொலிக்குள்ளே நுழைகிறேன். அதாவது அனைத்தையும் படைத்த இறைவனின் மார்க்கம்தான் இஸ்லாம் என்று இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். ஏனென்று கேட்டால், இப்போ நமக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவில் வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்தை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும், குறிப்பாக நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களை கவனத்தில் கொண்டு தான் இந்த உரையை அமைக்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், நிச்சயமாக இருக்கிறான், சத்தியமாக இருக்கிறான் என்பதற்கு 100% சான்றுகளை அனைத்தையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு முன்னால் வழங்கி இருக்கிறான். அதை வைத்து பேசுகிறோம். இந்த சான்றுகள் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இன்னும் சரியாக சென்றடையவில்லை. அவர்கள் காலங்காலமாக தங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அந்த அடிப்படையிலே அவங்களுடைய வளர்ச்சி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி தான் உலக மனிதர்கள் அவ்வளவு பேருமே. அதில் யார் இந்த சத்தியமான மார்க்கத்தின், அதாவது அகில உலகத்தையும் படைத்த இறைவனுடைய வார்த்தையை, அதாவது திருமறை குரானை, அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை யார் தெளிவாக கேட்டு விளங்கி கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை தங்களுடைய சொந்த மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு விஷயம். இந்த செய்திகளை சரியாக யார் கேட்கவில்லையோ, யாருக்கு சரியாக சென்றடையவில்லையோ அவர்கள் தங்களுடைய வழியிலேயே, தங்கள் முன்னோர்களுடைய வழியிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை, வரலாறு. அப்படிப்பட்ட இந்த செய்தியை முதல்ல உங்களுடைய கவனத்தில் கொண்டு சிந்திக்கும்படி இந்த
செய்தியை நான் உங்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். முதலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே, நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய எதுவுமே தன்னால் வந்தது அல்ல, தானாக உண்டானது இல்லை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு வஸ்துவை, எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அது தானாக வந்ததா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு விடை தரும். இல்லை, இதுக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான், இதுக்கு ஒரு உற்பத்தியாளன் இருக்கிறான் என்ற உண்மையை உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தை இயங்குவதற்காக ஏராளமான கோள்கள் பூமி இயங்குவதற்கு ஏராளமான கோள்கள் உதவி தேவைப்படுகிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், மனிதன் உட்பட அனைத்து கோள்களுடைய உதவி தேவையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா? இதையெல்லாம் இன்றைக்கு கூடிய இளைஞர்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள துணை சாதனங்கள் இருக்கின்றன, அறிவியல் சான்றுகள். சரியா? அதையும் முன்னுக்கு வைத்து தெளிவாக சிந்தியுங்கள். அனைத்தையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், இல்லாமல் எதுவுமே வரவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, அந்த அனைத்தையும் படைத்த இறைவன் எப்படி மனிதனை படைத்தான்? நபிமார்களுடைய வரலாறில் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்பதை தொடராக நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். சரியா? அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த இதிலிருந்து தான் இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவன் அவன்தான் அல்லாஹ். அவன் முதல்ல ஒரு மனிதரை படைக்கிறான். அந்த மனிதரிலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து அவருக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்கிறான். அவங்க 2 பேரையும் ஒன்று சேர விட்டு, அதாவது எப்படி படைத்தான்? ஒருத்தரை ஒருவர் கவரும் விதமாக, ஆண் பெண்ணை கவரும் விதமாகவும் பெண் ஆணை கவரும் விதமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் மனிதரை படைக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அதன் மூலமாக சந்ததிகளை பெருக செய்கிறான். அந்த இருவரின் மூலமாக ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான். அவர்கள் நாம் வாழக்கூடிய இன்றைய நாள் வரைக்கும் பல்கி பெருகி கொண்டே இருக்கிறார்கள். சரியா? அப்போ இது ஒரு அடிப்படையை நீங்கள் முதலாக தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஒரு ஏற்பாட்டை செய்து அதை அற்புதமான முறையில் செய்து யாரும் குறை காண முடியாத அளவுக்கு சிந்தித்து மிக தெளிவாக இந்த உலகத்தை உருவாக்கி அதில் மனித படைப்பை வாழ செய்திருக்கிறார். மனிதர்களுடைய உழைப்பால், இறைவனுடைய அறிவால் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். சரியா? அப்போ இதை முதல்ல அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படைகளை விளங்கி கொண்டவர்கள் இறைவன் ஒருவர் நிச்சயமாக இருக்கிறான் என்று யாருடைய மனசில் தெளிவாக சிந்திக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருந்ததோ அவர்கள் சிந்தித்தார்கள். சிந்தித்ததன் விளைவுதான் இன்று நாங்கள், அதாவது முஸ்லீம்களாக இந்தியாவில் வாழக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் யாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் இறக்குமதிகள் அல்ல, சவுதி அரேபியாவிலிருந்து நாங்கள் இறங்கி வந்தவர்கள் இல்லை. எங்களுடைய அப்பம் பாட்டனும் திராவிடனாகத்தான் இருந்தான். அவர்களுடைய கொள்கையும் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கையில் தான் அவர்களும் இருந்தார்கள். பிறகு பல தீய சக்திகளின் மூலமாக ஒரு சில ஆதாயத்திற்காக அவர்களுடைய கட்டுக்கதைகளையும் பொய் பிரச்சாரத்தையும் செவியுற்று பலர் தாறுமாறாக வழி தவறி போனார்கள். இதுதான் உண்மையான அடிப்படை. அப்போ இவைகளை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கணம் சிந்தித்த மனிதர்களாகிய எங்களுடைய முன்னோர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம், ஒரு இறைவன் கண்டிப்பாக இருக்கிறான் என்பதை விளங்கி இஸ்லாத்தை தழுவினார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் முஸ்லீம்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள், வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை அன்றுக்குரிய அனைத்து சமூக மக்களும்
புரிந்து கொள்ள வேண்டும். இதில் குறிப்பாக நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் 2 முக்கியமான விஷயங்களை எங்களுடைய முன்னோர்கள் விளங்கி புரிந்து அதுக்கு பிறகு தான் இஸ்லாத்து பக்கம் வந்திருக்கிறாங்க. அவைகளை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, ஓய்வான நேரங்களில் தெளிவாக இதை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அனைத்தையும் படைத்த இறைவன் ஒரு உண்மையான வழியை உங்களுக்கும் காட்டுவான். அதில் முதலாவதாக நாம் விளங்கி கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் மனிதரை படைத்த இறைவன் அவருக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்று அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய சந்ததிகளை அவர்கள் அதன்படி வாழ வைத்துவிட்டு சென்றார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஒரே இறைவனாகிய அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்களிலேயே ஒருவரை தேர்ந்தெடுத்து தனது தூது செய்தியை எடுத்து சொல்லும்படி பணிந்தான். அவர்கள் தொடராக தங்களுடைய பிரச்சாரங்களை இந்த இனிய மார்க்கம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இந்த போதனைகளை பல நபிமார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன, ஆதம், நோவா, ஆப்ரஹாம், ஜீசஸ், மோசே, இப்படி ஏராளமான டேவிட், தாவூத், சாலமன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய ஏராளமான நபிமார்களை தொடர்ச்சியாக இறைவன் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தனது தூது செய்தியை கொடுத்து தெளிவாக மக்களுக்கு சொல்லும்படி அவர்களை கண்காணித்து அவனுடைய நேரடி பார்வையில் மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய பணியை தந்தான். அனைவருக்கும் வேதங்களையும் வழங்கினான். அந்த தொடர்ச்சி இறுதியாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் பிறந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தூது செய்தியை இறைவன் வழங்கி அவர்களை இறுதி தூதராக ஆக்கி அருள் புரிந்தான். அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 40 வயதை அடைந்தவுடன் எதை பற்றியும் அறியாமல் இருந்த நல்ல மனிதராக, நம்பிக்கை உள்ள மனிதராக இருந்த உயர் குலத்தில், அன்றைய மக்களால் உயர் குலமாக கருதப்பட்ட குறைசி குலத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் சிறு வயதிலேயே தாயும் தகப்பனும் இறந்து விட்டதால் அவர்கள் அனாதையாக பெரிய தகப்பனாருடைய அரவணைப்பில் வளர்ந்தார்கள். ஆடு மாடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார்கள். சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில் 40 வயசை அடைகிறார்கள். அப்போது அவர்கள் நல்ல செல்வ செழிப்பான நிலையில் இருந்தார்கள். ஒரு 20-25 வருஷத்துக்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய வியாபார அடிப்படையில் வெளி ஊர்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று வியாபாரங்களை செய்து நல்ல ஒரு பொருளாதார வசதிக்கு வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அன்றைக்கே நல்ல செல்வ செழிப்பான நிலையில் இருந்த ஒரு பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் நபியாக ஆகப்படும்போது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். எப்போது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு அதன் மூலம் அந்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கி கடைசியில் அவங்க மரணிக்கும் பொழுது 63 வயதில் அவர்கள் மரணித்தார்கள். அப்போது சில பல உணவு கோதுமைக்காக தங்களுடைய கவச உடையை பிற மதத்தவரிடம், யூதர்களிடம் அடகு வைத்த நிலையில் தான் மரணித்தார்கள். அவர்களுக்கு மரணிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் அன்றைக்கு இருந்த உலகத்தில் பல பகுதிகள் ஆண்டு கொண்டிருந்த இஸ்லாமிய ஆட்சி செய்து கொண்ட மாமன்னராக திகழ்ந்தார்கள். இந்த ஆட்சியை பயன்படுத்தி, அந்த ஜனாதிபதி என்ற பதவியை பயன்படுத்தி எந்த ஒரு பருக்கையும் பைசாவையும் அவர்கள் அதில் கையை வைக்கல, எடுக்கலை. அவ்வளோ ஒரு அற்பழுக்கற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் இறைவனின் தூதர் என்பதை மக்களுக்கு முன்னால் அந்த செய்தியை முன்வைத்தார்கள். அந்த மக்களும் அவர்களை நம்பிக்கையாளர்,
அல் அமீன் என்று போற்றக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் இருந்தார்கள். சரியா? அப்படி நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் எந்த ஒன்றையும் யாருக்கும் விட்டு செல்லவில்லை. எந்த ஒன்றும் அவர்கள்ட்ட இருக்கல. ஒரு கோவாரி கழுதை, ஒரு பகுதியில் ஒரு சின்ன இடம், அது போரில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக கிடைத்த ஒரு வருமானம் இவ்வளவு தானே தவிர, அவர்களுடைய வாழ்ந்த அந்த மாமன்னராக வாழ்ந்த வாழ்க்கையில் கூட அவர்கள் 3 நாளைக்கு ஒரு முறையாவது சரியான ஒரு உணவை உண்டவர்களாக இல்லை. திருப்தியாக உணவு கூட உண்றது கிடையாது. அந்த உணவுக்காக கூட மக்கள் நல்ல செழிப்பாக தன்னுடைய அரசாங்கத்தை வைத்திருந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். என்றாலும் கூட அதிலிருந்து ஒரு பைசா கூட எனக்கு ஹராம் என்று சொல்லி, தனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்தார்கள் முழுவதற்குமே அது ஹராம், அதை எடுக்கக்கூடாது என்று அவங்களுடைய சொந்த வருமானம், சொந்த உழைப்பால் இருக்கிற அதை மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினார். அதனால் 3 நாட்கள் அவங்களுடைய வீட்டில் அடுப்பெரியாது, பல மாதங்கள் அடுப்பெறிஞ்சதில்லை. அந்த அளவுக்கெல்லாம் அவங்களுடைய எளிமையான வாழ்க்கையை இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள்லாம். அவ்வளோ பெரிய சொற்பமான ஒரு வாழ்க்கை. அவர்கள்ட்ட சில தோழர்கள் நாங்கள் அதை வாங்கித்தரோம் இதை வாங்கித்தரோன்னு சொன்னும் போதெல்லாம், வேலையை பாருங்கள், நான் ஒரு வழிப்போக்கன், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் இங்கேயே நிரந்தரமாக நம்ம இருக்க போகிறோமா? அல்லாஹ்வுடைய மரணம் வரும்போது அனைத்தையும் போட்டுட்டு போக போகிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கை ஒரு வழிப்போக்கனாகத்தான் அமையும் என்று எல்லாத்தையும் வேணான்ட்டாங்க. என்னுடைய உழைப்பால், என்னுடைய சக்தியால் எனக்கு என்ன இயலுமோ அதுதான் எனக்கு ஹலால் என்று அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். அது மாத்திரம் இல்லாமல், யார் உலகத்தில் வரலாறு நீங்கள் பார்ப்பீங்க, யார் நல்லதை சொல்கிறார்களோ, நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, அவர்களையே பின்னால் கடவுளாக்கி கொண்ட ஒரு நிலையை தான் இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. வரலாறு சொல்கிறது, குர்ஆனும் அதை தான் சொல்கிறது. அதாவது ஆதம் முதல் மனிதருடைய இதுக்கு பிறகு அவர்களுடைய சொன்ன வழியில் சரியாக மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அது 10 ஜெனரேஷன் அப்போ போயிருக்கு. அந்த 10வது ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 10 ஜெனரேஷனில் வாழ்ந்த ஒரு 5 நல்லடியார்கள், நல்லவை சொன்னவர்கள், நல்லதின் பக்கம் மக்களை அழைத்தவர்கள், நல்லவர்களை தான் அதற்கு பிற்பாடு வந்தவர்கள் கடவுள் நிலைக்கு உயர்த்தினார்கள் என்பது வரலாறு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச திருவள்ளுவர், தமிழர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு திருவள்ளுவரை கூட இன்றைக்கி கடவுளாக்கப்பட்டு விட்டது இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார்? அவரும் ஒரு நன்மையான கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை தான் சொன்னார். அவரையும் கடவுளாக்கிட்டாங்க. இந்த மாதிரி மனம் போன போக்கில் வரலாறுகளை பார்த்தோம்னா, நினைச்சதெல்லாம் இவங்களா ஒரு பேரை உண்டு பண்ணி அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைகளையும் உண்டாக்கி கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கு முன்னால் வாழ்ந்த அனைவரும் எந்தெந்த விஷயங்களெல்லாம் கடவுளாக்கப்பட்டு இறைவனை விட்டு மக்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானார்களோ அவை அனைத்து வாசல்களையும் ஒட்ட அடைக்கிறார்கள். என்னை நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். என்ன, அதுக்கு மேலே எதையும் சொல்லிடாதீங்க. எனக்கு முன்னால் வந்த ஈசா நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஜீசஸ் அவர்கள் ஒரு 570 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தாங்க. அப்போ அளவு கடந்து அந்த சமுதாயத்தவர்களால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகழப்பட்டவாறு என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்கள் காலில் விழ வேண்டும் என்று நபித்தோழர்கள் ஆசைப்பட்டு கேட்டபோதெல்லாம் அதை மறுத்து, நான் உங்களை போன்ற மனிதர் தான், என் காலில் எப்படி விழுவும், யாரு காலிலையும் விழக்கூடாது, படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் நாம் சஜிதா, அந்த பணிவு நெத்தி எல்லாம் நிலத்தில் வச்சு அந்த சஜிதா செய்யணுமே தவிர வேறு யாருக்கும் அதை செய்துவிடக்கூடாது என்று இறுக்கமாக அனைத்து வாசல்களையும் மூடினார்கள். மக்கள் எல்லாம் அனைவரும் இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் செலவச்சு என்ன போன நூற்றாண்டில் எது நல்லதை பேசினாங்களோ, அற்புதமான சொற்களை சொன்னார்களோ, அறிவுரைகளை கூறினார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிலை வைக்கப்பட்டு பகுத்தறிவுவாதம் பேசக்கூடியவர்கள் கூட வருடம் என்ன அவர் பிறந்த நாள் வரும்போது அவருடைய சிலைக்கு போய் மாலை மரியாதைகள் செய்யக்கூடியதை பார்க்குறோம். இப்படி காலங்காலமாக வரலாற்றில் நீங்கள் பார்க்குறீங்க.
அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இறுக்கமாக அடைத்தவர்கள் நபிகள் நாயகம். என்னுடைய காலிலையும் விழக்கூடாது, யாருடைய காலிலையும் விழக்கூடாது. நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். அல்லாவிடமிருந்து எனக்கு சில செய்திகளை உங்களுக்கு கூறும்படி அறிவிக்கப்படுகிறது. அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை தவிர நான் மனிதன் என்ற அந்த அடிப்படையிலிருந்து கொஞ்சம் கூட மாறவில்லை. உங்களை போன்ற மனிதன்தான் என்பதை தெல்ல தெளிவாக அந்த மக்களுக்கு விளங்கும்படி செய்தார்கள். சும்மா பேச்சுக்கு என் காலெல்லாம் விழுவாத அப்படின்னு மேடையில் பேசுவாங்க. ஆனால் எவனாச்சும் தடுத்தானா? அரசியல்வாதிகள் தடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் வாயால் சொன்னது இல்லை இந்த செய்திகள். 100% மக்களுக்கு முன்னால் அதை தெளிவுபடுத்தி விட்டு சென்றார்கள். பணம், காசு, பட்டம், பதவிகளுக்காக ஆசைப்பட்டு அவர்கள் இந்த தூது செய்தியை சொன்னார்களா என்றால் அதுவும் இல்லை. அவர்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிலையில் தான் இருந்தாங்க. நல்ல உயர்ந்த குலத்தில் அன்றைக்கு மக்கள் கருதப்பட்ட குறைசி குலத்தில் பிறந்தவர்கள் தான் அவர்கள். அதனால் ஒரு பாடம், ஒரு பதவிகளை பெறுவதற்காகவோ, மக்கள்கிட்ட ஒரு பெரிய மனுஷனாக தன்னை காட்டிக்கொள்வதற்காகவோ பல பேர் தன்னுடைய கொள்கையும் பேசி மக்கள் மத்தியில் அறிமுகமாகிறார்களே, அந்த அடிப்படையில் வந்தவர்கள் அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னதை 100% செய்து காட்டியவர்கள், செய்ததை மட்டுமே மக்களுக்கு முன்னால் சொன்னவர்கள் என்பது இந்த உலகத்தில் யாரை நீங்கள் பொறுப்பு பார்த்து கணக்கு எடுத்தாலும் அதில் ஒரே ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் மிஞ்சுவார்கள் என்பதை அன்புக்குரிய பிரமத நண்பர்களே இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இறைவனுடைய வேதம். அந்த வேதத்தை நீங்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஒரு வேதத்தை கொடுத்து இந்த தூது செய்தியை மக்களுக்கு சொல்லுன்னு அல்லாஹ் கொடுத்தான். அப்படி வழங்கப்பட்டு 1400 ஆண்டுகளை தாண்டிவிட்டன. அப்படி 1400 ஆண்டுகளை தாண்டிவிட்ட அந்த வேதம் இன்னைக்கு இப்போ நீங்கள் குரானை எடுத்து இந்த குரானில் ஏதாவது பகுத்தறிவுக்கு மாற்றமாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது உணர்வுகள் இருக்கா? இன்றைய நிரூபிக்கப்பட்ட அறிவியல் விஞ்ஞானத்துக்கு ஏதாவது மாற்றமாக இருக்குதா அப்படின்னு தேடி பாருங்கள். நிறைய பேர் வரலாற்றில் கடந்த 1000 வருடங்களாக அந்த வழிக்கு வந்தாங்க, தேடி பார்த்தாங்க. கடைசியில் முடிவு லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று தாங்களும் கலிமாவை மொழிந்து இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்களாக மாறினார்கள் என்பதுதான் வரலாறு. அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் வழங்கினான். அந்த வேதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது பல நபிமார்களுக்கு, அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கினான். ஏண்டா அவர் ஒரு மனிதர் மாதிரி தான் இருக்கிறார் பார்க்கறதுக்கு. ஆனால் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் எப்படி நம்புறது என்பதற்காக அவர்களுக்கு மனிதர்களுக்கு தன்மையாளர் செய்ய முடியாத சில ஆற்றல்களை வழங்கி தான் இறை தூதர் தான் என்பதை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதருக்கும் பல அற்புதங்களை வழங்கினான். ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த திருமறை குர்ஆன் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவேதம் எப்படி அவர்கள் கொடுத்தார்களோ அதே அடிப்படையில் 1447வது வருடத்தை நாங்கள் அடைய போகிறோம். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு வரை அவர்கள் வழங்கின அந்த திருமறை குர்ஆனிலிருந்து ஒரு சொல் அகற்றப்படவும் இல்லை, இன்னொரு சொல் சேர்க்கப்படவும் இல்லை. அவர்கள் கொடுத்த அடிப்படையில் 114 அத்தியாயங்களும் அப்படியே இருக்கின்றன. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை படைத்த இறைவனே ஏற்றுக்கொண்டான். அதனால் எந்த ஒரு ஆட்களாலும் அதில் கையை வைக்க முடியலை, மாற்றம் செய்ய முடியல, என்ன கூட்டி குறைக்க முடியல. இதற்கு முன்னால் இறைவன் வழங்கின அந்த வேதங்களை எல்லாம் அந்தந்த வேதங்களுக்கு பெற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த மக்கள் பின்னாடி மாற்றிட்டாங்க, மறைச்சிட்டாங்க, தூக்கிட்டாங்க, கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த வேதத்தில் 1446 வருடங்களாக எந்த ஒரு மனிதனாலும் ஒரு வசனத்தை நீக்கவோ அதில் மாற்றி அமைக்கவோ யாருக்கும் சிந்தனை வரல, யார் செய்யவும் இல்லை, எந்த ஒரு வரலாறும் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் முகமது நபி அவர்களுக்கு எப்படி வழங்கினானோ அப்படியே இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது,
அந்த வேதம்தான் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு மட்டுமல்ல, யுகமுடிவு நாள் வரையும் வர இருக்கிற அனைத்து மனிதனுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக அது இருக்கிறது. த லாஸ்ட் டெஸ்டமென்ட். அப்படிப்பட்ட அந்த இறைவேதம் முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் எதுவெல்லாம் இருக்குதோ அப்படியே ஒரு பட்டியலை போடுங்க. அப்படியே உங்களுடைய கவனத்தை திருமறை குரானின் பக்கம் செலுத்துங்க. அந்த திருமறை குரானில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட, சும்மா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த போன நூற்றாண்டில், சரியா, எதையும் நிரூபிக்கப்படாமல் என்ன பல பேர் பல மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் அதை விட்டுருங்க. நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம், இன்றைக்கு சூரியன் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதன் ஈர்ப்பு சக்தியால் அனைத்து கோள்களும் அது பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதை எடுத்து பாருங்கள். ஏன்னா கரு, தன்னுடைய ஒரு தாயோடைய வயிற்றில் அந்த கரு எப்படி வளருது, அது எப்படியெல்லாம் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறது, அது எப்படி தாயோடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது என்ற அனைத்து உண்மைகளையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நிலத்தடி நீர் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை பற்றி திருமறை குரான் என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்படி எல்லா சும்மா 2-3 வார்த்தைகளை சொல்கிறேன், டைம் ஆகிட்டு போகுது, 26 நிமிடம் ஆச்சு. அதனால் திருமறை குரானில் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் தெளிவாக பேசக்கூடியதாக திருமறை வசனங்கள், திருமறை குரானில் செய்திகள் இருக்கின்றன. சரியா? அதனால் எங்கள் அப்பம்பாட்டன், எங்கள் முன்னோர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்பழுக்கற்ற அந்த வாழ்க்கையையும், திருமறை குரான் உண்மைதான், இது இறைவனால் மட்டும்தான் பேச முடியும், மனிதர்களால் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல இந்த திருமறை குரான், அனைத்தையும் அறிந்த இறைவனால் மட்டும், அவனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும், அவன் பேசிய, அவன் வழங்கிய வேதம்தான் திருமறை குரான் என்பதற்கு உங்களுக்கு நீங்களே சான்று பகர்வீர்கள். எனவே திறந்த மனதோடு அன்புக்குரிய பிறமத மக்களே, முஸ்லீம்களே, அனைவரும் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் தான் இந்த வேதத்தை தங்களுடைய தாய்மொழியில் ஆராய்ச்சி அறிவு கண்ணோட்டத்தோட, இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், அனைத்தையும் படைத்த அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் என்பதை உணர்ந்து, என்னதான் அவன் சொல்கிறான் நமக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பொருள் உணர்ந்து படித்து பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை, நேர்வழியை காட்டும் என்று கூறிக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு உண்மை இருந்தால், இது நன்மை பயக்கும் என்று நீங்கள் கருதினால் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. நீங்கள் சார்ந்திருக்கிற அனைத்து குடும்பத்துக்கும் இதை பார்வையிட்டு பண்ணி மக்களுக்கு கொண்டு செல்கிற வேலையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு சேர்த்து யாரை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ அது அவன் கையில் இருக்குது, அவன் பார்த்துக்குவான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.